அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300 அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 280 பாடல்கள் முடிச்சிருக்கிறோம். ஒரு ஜாதகருக்கு தசாபுத்தியாந்தரப்படி என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தவர் இப்போ இனிமேல் இந்த பாவாதிபதிகளினுடைய நிலைமை, லக்னாதிபதி, 2ஆம் இடத்த அதிபதி, இப்படி அந்த 12 பாவகங்களுக்கும் உள்ள அதிபதி, அந்த கிரகங்களினுடைய நிலைமை, பலன், இதுகளை சொல்றாங்க. முதல்ல அந்த லக்னாதிபதியினுடைய நிலைமை என்னங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம். ஒன்னவன் உச்சமும் ஆகி மாதே ஓரைந்தில் முடவனும் வெள்ளியை நோக்க திண்ணமாய் இவனுக்கு புத்திரர் தீர்க்கம் திடமாய் வியம் சொல்லு சொன்னாண்டி தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. ஒன்னவன் அதாவது லக்னாதிபதி அவன் உச்சமா இருந்த ஒரு ஜாதகத்துல, அதே ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 5ஆம் இடத்துல சனி பகவானும் இருந்து சனி பகவானுடைய இந்த 3, 7, 10 பார்வைகள்ல சுக்கிர பகவானும் அமைஞ்சிருந்தா அந்த ஜாதகனுக்கு உறுதியா குழந்தை பாக்கியம் இருக்கும். ஆனால் அதே குழந்தை பாக்கியம் பின்னாலே பாதிப்படையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல புலிப்பாணி சித்தர் சுருக்கமா சொல்லி இருக்கிறாங்க. 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். லக்னாதிபதி உச்சமா இருந்தாவே அந்த லக்னாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு புத்திர பாக்கியமும் அதுல ஒண்ணு. அதனால லக்னாதிபதி உச்சமானாவே புத்திர பாக்கியம் உண்டு. அதே நேரத்துல அதே ஜாதகத்துல அந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அதுல சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் புத்திரர் உண்டு, ஆனால் புத்திரர்களுக்கு பாதிப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த பாடல்ல பதிய வைக்கிறார் பாருங்க. அதாவது லக்னாதிபதி உச்சமா இருக்கணும், அந்த லக்னத்துல இருந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கணும், அந்த சனியினுடைய பார்வைக்குள்ள சுக்கிரன் அமைஞ்சிருக்கணும். அப்படி அமைஞ்சிருந்தா அந்த ஜாதகனுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்படி இருந்தாலும் பின்னாலே பாதிப்புகள் வரும். வியம் அப்படின்னா விரயம் அப்படின்னு அர்த்தம். வியம் சொல்லு தோழி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆக அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய அந்த புத்திர பாக்கியமானது பின்னால பாதிப்படையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுக்குண்டான வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஹோமசாந்தி பரிகாரங்கள், இதன் மூலமா நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு பரிகார அமைப்பையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக புலிப்பாணி சித்தர் இந்த பாடலை பதிவு வைத்திருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.